ஜெர்மனி தனது எரிவாயு தேவைக்காக பெரும்பாலும் ரஷ்யாவை சார்ந்திருந்தது. உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு எரிவாயு விநியோகம் தடைபட்டது. இனியும் ரஷ்யாவின் கையை எதிர்பார்க்க கூடாது என்று முடிவெடுத்த ஜெர்மனி கடலில் மிதக்கும் திரவ இயற்கை எரிவாயு சேமிப்பகம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டது. அதன்படி 985 அடி நீளமுள்ள எரிவாயு சேமிப்பு கப்பலை பால்டிக் கடலில் தனக்கு சொந்தமான ரூஜன் தீவில் நிறுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நார்வேயிடமிருந்து பெறப்பட்ட எரிவாயு அந்த கப்பலில் சேமிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து குழாய் மூலம் ஜெர்மனிக்கு எரிவாயு கொண்டு செல்லப்படும் இந்த கப்பல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று எரிவாயுவை சேகரித்து ஜெர்மனி திரும்பும். ஜெர்மனி எரிவாயு பிரச்சனையில் இருப்பதும் அதற்காக ஒரு சேமிப்பு கப்பலை பயன்படுத்துவதும் நியாயம்தான். ஆனால் அந்த கப்பல் நிறுத்தக்கூடிய ரூஜன் தீவு இயற்கை எழில் சூழ்ந்த அழகான தீவு, பல்வேறு உயிரினங்கள் வாழக்கூடிய இடம். அங்கு வனவிலங்கு பூங்காவும் செயல்படுகிறது. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் தீவு. அங்கே எரிவாயு சேமிப்பு கப்பலை நிறுத்துவது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம். கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைப்பில் இருக்கிறது ஜெர்மனி அரசு.